ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சோயா சாஸ் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஐட்டம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சோயா பயிர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சோயா பயிர் இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்லேயே ஒரு 2 முறை செய்கிற அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்டுறேன். சோயா பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை மாவு 1 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வினிகர், அடுத்து சால்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். 1 டம்ளர் தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் இந்த சோயா பயிரை போட்டுப்போம். அடுத்து மிளகு, அடுத்து இந்த கோதுமை மாவு, இந்த 3த்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை அரைச்சிடலாம், நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், இது இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்து ஒரு பேன் வச்சுப்போம். ஒரு பேன் வச்சாச்சு, நல்லா காயட்டும். ப்ளைன் கடாயில் இந்த சர்க்கரையை போட்டுருவோம். இந்த பேனில் நான் கொஞ்சமாக தாங்க செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இன்றைக்கி இது அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியே ஊற்றவோன்னா மெல்ட் ஆகட்டும். இது வந்து அப்படியே ப்ரௌன் கலரில் மெல்ட் ஆகுங்க, நல்லா கரையட்டும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே லிக்விடாக கரைஞ்சிரும் பாருங்கள். பாருங்கள், நல்லா லிக்விடாக கரைஞ்சிச்சு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, அப்படியே கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு தூரமாக நின்று ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம், 1 டம்ளர் வேண்டாம். அப்படியே கரையட்டும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அடுத்து இந்த 1/2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிப்போம். 1 டீஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கிட்டங்க, கொதித்து வரட்டும், கரையட்டும், எல்லாமே கரையட்டும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டு கரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக வந்து கலக்கலாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். இது நல்லா கொதிச்சிச்சிங்க, தீயை குறைச்சி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி பாதத்தில் வந்து கலக்கலாம். இது ஒரிஜினல் சோயா பயிர், கோதுமை தான். நம்ம வந்து வெறும் சர்க்கரை தண்ணி கிடையாதுங்க, இது இப்படி தான் வந்து செய்யணும். இதுதான் ஒரிஜினல் சாஸு. நம்ம இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அப்படியே நல்லா கலக்கிக்கிட்டே இருப்போம். இது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லைங்க, இது உடனே செய்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்தோடனே கலர் வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க, சோயா சாஸ் ரெடிங்க. இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சோயா பயிர் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைப்படணும். கொஞ்சம் வந்து இன்னும் நைஸாக விட்டுருங்க. கொஞ்சம் இன்றைக்கி அரைப்பட்டது கம்மியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஹெல்த்தியான சோயா சாஸ் ரெடிங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.